ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மலருக்கு கோவம் இருக்கும்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு கோச்சிக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம மதி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. முக்கியமாக நம்ம மலர்கிட்ட போய் பேசினாலும், நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், நீ சுயமரியாதை இருக்கிறவ, நான் சுயமரியாதை இல்லாதவ, நமக்குள்ளே என்ன காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணவும் அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது மதிக்கு புரிஞ்சிருச்சு. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு மதி நினச்சாங்க. காலையிலையுமே மலர் அவாய்ட் பண்ணுறாங்க. எதுக்குங்க என்ன அவாய்ட் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு என் கூட பேசுங்க அப்படின்னு மதி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க, அழவும் செய்கிறாங்க. ஆனால் மலர் ஒரு வார்த்தை கூட பேசலை. என்னை விட எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுலையே இருக்காங்க. லக்ஷ்மிக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அவங்க இதை தான் எதிர்பார்த்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மதி மலர் 2 பேரும் கொஞ்சம் ஒன்றா இருக்கவே கூடாது. அவங்க ஒருவேளை ஒன்றா இருந்துட்டாங்க அப்படின்னா மதி மாதிரியே மலரும் மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு பயம். ப்ளஸ் வீட்டு வேலைகளை எல்லாத்தையும் இழுத்து போட்டு மலர் செய்கிற மாதிரி மதி எப்படியும் செய்ய போகிறதில்ல. ஒருவேளை மதியை பார்த்து நம்ம ஏன் செய்யணும்னு மலர் நினச்சிட்டா என்ன பண்ணுறது, ஒருவேளை மதியை பார்த்து தானும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்களோட பிரச்சனை இவங்களுக்கு. ஆனால் மலரோட இன்டென்ஷன் என்ன, மலரோட மனசில் என்ன இருக்குது, அவங்க ஏன் மதி கூட பேசாமல் இருக்காங்கங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பாக்கியராஜை தவிர மீது யாருமே பெருசாக யோசிக்கிறது கிடையாது. லக்ஷ்மிக்கு மலர் மதிக்கிட்ட பேசக்கூடாது, அதுதான் விஷயம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, மலரை பேசும்போது கோவத்தில் ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டா மதி. ஆனால் அதுக்கு போய் அவள் பேசாமல் இருக்கிறதுனால ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி அழுது என் கூட பேசுங்கன்னு அத்தனை மன்னிப்பு கேட்குறா. தான் செஞ்ச ஒரே ஒரு தப்புக்கு அத்தனை மன்னிப்பு கேட்குறா. ஆனால் நம்ம எத்தனை பேர் சொல்லியும் அவள் இப்போ வரைக்கும் ஒரு மன்னிப்பு கூட கேட்கலையே அப்படின்னு அவ்வளோ கோவம் வருது அவங்களுக்கு. இது வேற யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதாவது மதி மலர்கிட்ட மன்னிப்பு கேட்குற விஷயத்தை தான் பாக்கியராஜ் நோட் பண்ணிட்டு இருக்காரு. பட் லக்ஷ்மிக்கு இப்படி ஒரு இன்டென்ஷன் வரும் அப்படிங்கிறத யாருமே யோசிக்காம விட்டுட்டாங்க. மதி ஒரு வழியா மலரை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. என்ன அடிச்சுக்கோங்க, திட்டிக்கோங்க, கோச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என் கூட பேசாம இருக்காதீங்க, திட்டவாச்சும் செய்யுங்க, என்ன அடிச்சு கூட அடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அழுது கேட்டதுனால மலருக்கு மனசு தாங்கல. உங்க தங்கச்சியா இருந்திருந்தா ஒரு தப்பு பண்ணியிருந்தா நீங்க மன்னிச்சிருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது மலரால அந்த வார்த்தையை ஏத்துக்க முடியல. அதாவது என் தம்பியா இருந்தாலோ தங்கச்சியா இருந்தாலோ தப்பு பண்ணியிருந்தா எப்படியும் நம்ம பேசாம இருந்திருக்க மாட்டோம்ல, இந்த அளவுக்கு அழும்போது கூட நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்போமா அப்படிங்கிற அளவுக்கு மனசு இறங்கிருச்சு. உடனே மதி நான் பேசாமல் இருக்க மாட்டேன், நீ அழாத அப்படின்னு அவங்கள கண்ணை தொடச்சி விடுறாங்க. மதி சந்தோஷத்தில் மலரை ஹக் பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ்ங்க, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, இங்கேருந்து போனதுலேருந்து. இன்கேஸ் நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும்னு நினச்சதுக்கு காரணமும் நீங்கள் தான். எனக்கு இங்கே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற தைரியம். எங்கள் வீட்டில் எப்படி எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோ என் தங்கச்சியோ அது போல் இந்த வீட்டில் நீங்கள் தான். உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க, நீங்களுமே என் கூட பேசலைனா இங்கே நான் இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது. நான் தப்பு தான் பண்ணிட்டேன், நான் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது, நான் உங்களை அந்த மாதிரி மனசார நினச்சி கூட பேசலை, ஏதோ கோவத்தில் ஒரு வார்த்தை வந்துடுச்சு அப்படின்றாங்க. தப்பாக நினச்சிக்காத மதி, நான் இப்படி பேசுகிறேனே அப்படின்னு. கண்டிப்பாக உன் மனசுலையும் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்க போய் தான் நீ கோவத்தில் கூட அந்த வார்த்தையை விட்ட. என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறது நீ எமோஷ்னலாக இருக்கும்போது தெரிஞ்சிருச்சு, அதுதான் விஷயம். அப்புறம் ஏன் நான் அந்த மாதிரி நினைக்கலன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா இவ ரொம்ப ஈஸியாக ஏமாற்ற முடிகிறவ தானே, நம்மக்கிட்ட ஏன் ஏமாற மாட்டேங்கிறான்னு நினைக்கிறியா? எனக்கு யார் என்ன இன்டென்ஷனில் பேசுகிறாங்க, நம்மளை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. தெரிஞ்சும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு காரணம் இல்லை நம்ம குடும்பத்தை ஆளுங்க தானே, நம்ம அத்தை, நம்ம மாமா, நம்ம வீட்டில் ஆளுங்க அப்படின்னு. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி சுயமரியாதை இல்லாதவெல்லாம் கிடையாது. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி இருந்தேன். தோ இங்கே இருக்காரு என் புருஷன், அவரை கேட்டுப்பாரு, அவர் சொல்வார் நான் எப்படி இருந்தேன்னு. என் வீட்டில் இருக்கிறவங்க, என் அம்மா என் தம்பியே நம்பலை, நான் இங்கே எப்படி இந்த மாதிரி இருக்கேன்னு. அவங்க எல்லாருமே என்னை வேறு மாதிரி தான் பார்த்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் டோட்டலாக மாறிட்டேன். அதுக்கு காரணம் எனக்கு என் புருஷனை ரொம்ப பிடிக்கும், அவரோட குடும்பம் தான் என்னோட குடும்பம்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இந்த குடும்பம் தான் நமக்கு இனிமேல் எல்லாமே அப்படின்னு நினச்சதுனால இவங்களை நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர், நம்மளில் ஒருத்தர்னு நினச்சி எல்லாருமே அப்படி நம்மளை திட்டினாலுமே நம்ம தப்பை சரி பண்ணிக்கணும்னு நினைப்பேனே தவிர, கோவமே வந்தாலும் அழுகையே வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். இப்படி தான் நான் மாறினேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எனக்கு சுயமரியாதை இல்லைன்னுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா அவகிட்ட எதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற, விட்டு வேலையை பாரு, அவ கூட நீ பேச
பேசாதன்னா பேசாத, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்றாங்க. நம்ம மதி இருந்துட்டு நீங்கள் சும்மா இருங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி, இந்த வீட்டில் என் கூட யார் பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் என் கூட பேசலைன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் எனக்கு இருக்கணும்னு தோணாது, நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பேசுகிறேன்னு சொல்லிட்டேனே மதி, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, விடு வா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் என் கூட பேசினாலே போதும் அப்படின்னு குழந்தை மாதிரி சினுங்கிறாங்க. என்ன நீ இப்படி இருக்க, நான் உன்னை தைரியமான பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னடானா சின்ன விஷயத்துக்கு அதுவும் நான்லாம் ஒரு ஆளுன்னு நான் பேசாததுக்கெல்லாம் இவ்வளோ டல்லாகிற அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் தான் இந்த வீட்டில் எனக்கு முக்கியம்னு சொல்கிறேன், அப்புறம் நான்லாம் ஒரு ஆளுன்னு நீங்களே சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி மதி அதுக்கும் கோச்சிக்கிறாங்க. சரி சரி வேணாம் விடு, அந்த டாப்பிக்கே வேண்டாம், நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு, நடந்த எதுவுமே நடக்கலைன்னு நினச்சிக்கலான்னு. இல்லை இல்லை, நான் நடந்ததை அடிக்கடி நினச்சி பார்த்துட்டே இருப்பேன், அப்போ தான் மறுபடியும் விளையாட்டுக்கு கூட உங்ககிட்ட இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. நீ என்கிட்ட அந்த மாதிரி பேசவும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை எப்படி நடத்துகிறாங்களோ அதுதானே உனக்கு புரியும், அதனால நீயும் என்னை சுயமரியாதை இல்லாதவன்னு நினச்சிட்டியோன்னு நினச்சேன், எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், சாரி மதி அப்படின்னு சொல்லி மலர் அவங்க கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஐய இது என்ன பாச போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி எந்திரிச்சு வெளியே போய் அவங்க சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. அப்போ ராகவன் வராரு. என்ன நடக்குது உள்ள அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க, இவ ஏதோ மலர ஒரு வார்த்தை சொல்லிட்டாலாமா, அதுக்கு அவள் பேசாமல் இருப்பாளாமா, உடனே இவ மன்னிப்பு கேட்குறா, கெஞ்சுறா, அழுகுறா. எங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, என்னை பேசக்கூடாத வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி பேசினா, என்னை யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி பேசினது கிடையாது, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு என்னை எப்படியெல்லாம் பேசினா அதை பற்றி நான் யோசிச்சு எனக்கு நெஞ்சு வழியே வந்துச்சு, அப்போ கூட அத்தைக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேளு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க, மாப்பிள்ளை முதற்கொண்டு. அவ்வளோ ஏன் என் பையன் சுரேஷ் எத்தனை முறை சொன்னான், அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு, சாரி கேட்டுட்டு இந்த வீட்டில் இருன்னு. வெளியெல்லாம் போய் உட்காந்தா அவங்க அப்பாவை வர வச்சு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்தா இந்த விஷயத்துக்கு, ஆனால் ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டாலாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன நடக்குது உனக்கு, எனக்கு இன்னும் புரியல, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் தெரிஞ்ச கதையே எதுக்கு திரும்ப சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அட நீங்கள் வேற, இத்தனை முறை கேட்டோம் பெரியவங்க அப்படின்னு கூட யோசிக்காம ஒரு பேச்சுக்கு கூட மன்னிப்பு கேட்காதவ மலர்கிட்ட ஏதோ பெருசாக கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி அழுகுறாங்க. மன்னிக்க சொல்லி மன்னிப்புக்கு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டுட்டா தெரியுமா, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக ஆயிடுச்சு. சே அப்படி என்னடா நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கல, அவகிட்ட மட்டும் அத்தனை முறை மன்னிப்பு கேட்குறாளேன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப வயிறு எறிகிறாங்க. சரி விடு, அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் நல்லது தானே, குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மதியை பார்த்து மலர் கெட்டு போயிடுவாளோன்னு தோணுது அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்ம தான் இங்கே தானே இருக்கோம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ சுரேஷ் வேலைக்கு கிளம்புறதுக்கு வராரு. மதி அப்படின்னு சத்தமாக கூப்பிடுறாங்க நம்ம லக்ஷ்மி. அவங்க வராங்க வெளியே. என்ன அப்படின்னு, உன் புருஷன் வேலைக்கு போகிறான், காஃபி கொடுன்னு நான் சொல்லணுமா இல்லை நீயே கொடுத்துருவியா அப்படின்னு கேட்குறாங்க. காஃபி வேணும்னா அவர் கேட்கலாமே அப்படின்னு. இங்கே பாரு அப்படின்னு லக்ஷ்மி ஆரம்பிக்கிறாங்க. மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுடு, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்டு பண்ணிக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க, இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி ஏன் வேலைக்கு ஏதாவது ஆப்பு வச்சு விட்டுடாதீங்க, நீங்க வீட்டில் ஒத்துமையா இருந்துட்டீங்க அப்படின்னாலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியில போறவங்கள ஒழுங்கா அவங்க வேலையை பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் லக்ஷ்மி கிட்ட கத்திடுறாரு. மதிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இந்த பிரச்சனையில, ஆனாலும் அவங்கள தான் முறைக்கிறாங்க லக்ஷ்மி. எனக்கு காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு. சுரேஷ் இரு வரேன் அப்படின்னு மலர் வந்து காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லை நீ வேண்டாம் டைம் ஆயிடுச்சுன்னு. டேய் எப்போவுமே வெளியில போகும்போது என் கையால் காஃபி குடிச்சிட்டு போவல, இந்த அப்படி அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கவும் அந்த அந்த கட்டாயப்படுத்துறதுல ஒரு அழகான அன்பு தெரியுது, அது மதி உணர்றாங்க. இப்போ சுரேஷும் அதை வாங்கி குடிச்சிட்டு என்ன இருந்தாலும் இந்த காஃபியை குடிக்காமல் போனால் அந்த நாளே எனக்கு நல்லா இருக்காது அண்ணி அப்படின்னு. எத்தனால தான்டா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், நீ குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து கிச்சனில் வேலை இருக்குன்னு போயிடுறாங்க. இப்போ சுரேஷ் டம்ளரை கீழே வைக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்புறம் திடீர்னு யோசிக்கிறாரு, இந்த டம்ளர் இங்கே வச்சதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. என்ன சுரேஷ் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லி டம்ளர் எடுத்துகிட்டு போய் சிங்கில் வச்சுட்டு, அண்ணி லஞ்ச் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிங்களா அப்படின்னு. டேய் நான் கட்டி வச்சுட்டேன்டா, இங்கே பாரு மறந்துட்டு போயிட போகிறேன் அப்படின்றாங்க. சரிங்க அண்ணி நான் எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. மதியை பார்த்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்றாங்க மதியுமே. இது வந்து ஆச்சரியமாக இருக்குது நம்ம ராகவனுக்கும் லக்ஷ்மிக்கும், என்னடா இது புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்க கிளம்பிடுறாங்க சுரேஷ். அப்புறம் மதி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இங்க உட்காரு அப்படின்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க.
ஃபஸ்ட்டு காஃபி வேணுமான்னு கேட்டப்போ அவன் எதுவுமே பேசாமல் எனக்கு வேண்டாம் நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். ஆனால் மலர் விட்டாலா, அவள் அன்பா அண்ணியாக நடந்துக்கிட்டா. எடுத்துகிட்டு வந்து அவன் கிட்ட கொடுத்து நீ காஃபி குடிச்சிட்டு போ சுரேஷ்னு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா. அது எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவனும் ஆசையாக அண்ணி சொல்கிறாங்களேன்னு வாங்கி குடிச்சிட்டு டம்ளரை எடுத்துகிட்டு போய் மகாராணியை நான் எதுவும் சொல்லிடக்கூடாது, இல்லை நீ என் டம்ளரை எடுத்துகிட்டு போய் வச்சு கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே எடுத்துகிட்டு போய் ஷிங்கில் போட்டு போகிறான். என்ன இது, அவனை இவ்வளோ மிரட்டி வச்சிருக்கியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எதுக்குங்க ஆரம்பிக்கிறீங்க? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க. நீங்களும் தானே அங்கே இருந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல, ஏன் நடக்காததை நடந்த மாதிரி நீங்களாவே கிரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. லக்ஷ்மி பேசினா பிரச்சனையில் போய் முடிஞ்சிரும்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் கேட்காமையும் இருக்க முடியல. ஆனால் ராகவன் ஸ்டாப் பண்ணிடுறாரு. லக்ஷ்மி விடு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நீ போமா, போய் வேலையை பாரு, போ, மலருக்கு ஏதாவது கிச்சனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி போகும்போது மலரு அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம ராகவன். அவங்கள வந்த உடனே என்னாச்சு மலரு, மதி வேலைக்கு போலியா அன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல மாமா, நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு மலர் கிச்சனுக்கு போயிடுறாங்க. மதி அப்படின்னு கூப்பிடுறாரு. சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து நிற்கிறாங்க. அத்தை மாமான்னு முறை வச்செல்லாம் உன்னால் கூப்பிட முடியாதா, வாங்க போங்க ஏங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்றாங்க லக்ஷ்மி. எல்லாத்தையும் ஒரு குறையாவே பேசிட்டு இருக்காத விடு, அவள் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. என்னம்மா இன்னைக்கு வேலைக்கு போலியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. வேலைக்கு போகணும் தான், ஆனால் 2 hours பெர்மிஷன் கேட்டிருக்கேன், எனக்கு மதியத்துக்கு மேலே தான் கிளாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது மலர்கிட்ட ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டால் எதுவும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சாப்பாடெலாம் ரெடியானதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க மதியே. அதை பார்த்துட்டு லக்ஷ்மிக்கு ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே, இவளை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் தான் புத்தி வந்திருக்கு போல், வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்கிறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிடும்போது ஸ்ருதி நான் இன்ஸ்டியூட்டுக்கு போகணும், நான் ஈவினிங் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். என்னதான் கோச்சிங் சென்டருக்கு போனாலும் இருட்டுறதுக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வரணும், அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் கிளம்பிடுறாங்க. இப்போது மதி அவங்க காலேஜ் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன் இப்போவே ரெடி ஆகுற, மதியத்துக்கு மேலே தானே கிளாஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க மலர். இல்லை நான் 2 hours தான் பெர்மிஷன் கேட்டேன், நான் இப்போ கிளம்புனா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மதி ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்சு கட்டி கொடுக்குறாங்க. இல்லை வேண்டாம் விடுங்க, இப்போ தானே சாப்பிட்டேன்னு, எப்படியும் மதியம் பசிக்குள்ளன்னு கேன்டீனில் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. இல்ல மதி நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மலர் நிற்கும் போது ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு மதி அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சாரி நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. எதுக்கு அதையே யோசிச்சுட்டு இருக்கேன்னு, யோசிக்கணும்ல, நான் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு, எனக்கு தெரியும் நான் எவ்வளோ உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மலருக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது அவங்க மேலே அன்பு காட்டுறதுக்கு, அதுவும் இந்த அளவுக்கு ஒரு தூய்மையான அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்னு. நம்ம ராகவியும் பாக்கியராஜன் தவிர நம்ம மலரை நேசிக்கிறவங்கன்னு அந்த வீட்டில் யாருமே கிடையாது. ஸ்ருதி மலரை பிடிக்கும் அவங்களுக்கு, அவ்வளோதான். ரேவதிக்கு பிடிக்கும், பட் அவங்க இந்த வீட்டில் இருந்து சப்போர்ட் பண்ண முடியாது. பட் மதி எல்லா விதத்துலேயுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட பாண்டிங்கை அவ்வளோ அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஸ்ருதிக்கு சொன்னாங்க இருட்டுறதுக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. வேலைக்கு போனவங்க எல்லாருமே அன்றைக்கி ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. மதி மட்டும் வரவே இல்லை. என்னவோ ஏதோ அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்காங்க. மலர் மதிக்கு கால் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சுரேஷ் ரொம்ப லேட்டா வராரு வேலையிலேருந்து. ஒருவேளை சுரேஷ் கூட மதி வராலோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் போய் பார்த்தா சுரேஷ் தனியாக வராரு. ஆனால் யாருமே மதியை பற்றி சொல்கிறதில்ல. வந்த உடனே எதுக்கு அவனுக்கு டென்ஷன் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி, என்னாச்சு ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி வாசலை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது அவர் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தாலும் அதே பதற்றத்தோடு எல்லாரும் இருக்காங்க. மலர் சமைச்சாச்சு நீங்கள் சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு. 8:30 ஆயிடுச்சு, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க தான் பார்க்குறாங்க. எங்கள் சுரேஷ்க்கு வந்துருமோ அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா மதி உள்ள வராங்க. அவங்க வரும்போதே எல்லாருமே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ராகவன் சந்தோஷப்படுறாரு, வந்துடுச்சு பொண்ணு நல்லபடியா அப்படின்னு. இருந்தாலும் ஏமா லேட்டு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ தான் வராளா அவள் காலேஜ் முடிச்சுட்டு அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம், இவ்வளோ லேட்டாவா வீட்டுக்கு வர்றது, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மதி ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உன்னதாம்மா கேட்குறோம், என்ன நடந்துச்சு, ஏன் லேட்டு, ஏன் உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. சார்ஜ் போட மறந்துட்டேன் போல இருக்குது, அதனால ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏன் லேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படின்னு எல்லாரையும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு மதி, ஏன் லேட்
லேட்டு, உங்கள் வீட்டுக்கு இது போயிருந்தியா நீ, அதனால லேட்டா, இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. அவள் வீட்டுக்கு போயிருந்தா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாள்ல அப்படின்றாங்க. சரி என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷை திரும்பி பார்க்குறாங்க. என்னம்மா, ஏன் என்ன கேட்குறோன்னு உனக்கு புரியுதா இல்லையா, பதிலை சொல்லு அப்படின்றாங்க. அப்போது மதி ராகவன் கிட்ட போயிட்டு, சாரிங்க, நீங்கள் ஸ்ருதிக்கு சொன்னீங்க காலையில் இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும்னு, நானும் ட்ரை பண்ணேன், வர முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. எதனால் லேட்டுன்னு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. அப்போது மதி சொல்கிறாங்க, ஒரு அம்மா, ஒரு பாட்டி வயசானவங்க ரோட்டில் காலில் அடிபட்டு விழுந்து கிடந்தாங்க. அங்கே இருக்கிற யாருமே கண்டுக்கல. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸ் வர ரொம்ப லேட் ஆச்சு. அதனால் ஆட்டோ புக் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கோவிலில் பிச்சை எடுக்கிறவங்களாம், அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இருந்தும் அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, பிச்சை எடுக்கிறதுக்காக ரோட் கிராஸ் பண்ணி கோவிலுக்கு போகிறதுக்காக பண்ணும்போது அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. அங்கே இருக்கிற யாருமே கண்டுக்கல. அவங்க ரொம்ப அழுக்காக இருக்காங்க, பிச்சைக்காரி தானே அப்படிங்கிற மாதிரி அவங்கள கேஷுவலாக விட்டுட்டாங்க. அதனால தான் எனக்கு மனசு கேட்காம அவங்கள ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க காலுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு ஆசிரமத்தில் கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் லேட் ஆகிடுச்சு, என்னால் டைரெக்டாக உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி மதி மேலே சந்தோஷமாக இருக்கு அவங்கள நினச்சா. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காளே, இவ்வளோ நல்ல பொண்ணா இவ அப்படிங்கிற மாதிரி. அப்போது மலர் இருந்துட்டு, நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன், உண்மையிலே பெரிய விஷயம், இந்த மாதிரியெல்லாம் எல்லாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ லக்ஷ்மி மட்டும் உருன்றிருக்காங்க. நம்ம ராகவன் இருந்துட்டு, பரவாயில்லம்மா, நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் வீட்டில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை வெளியே போய் இன்னமும் வீட்டுக்கு வரலன்னா எப்படியும் பயப்படுவாங்கன்னு தெரியாதா, ஏதாவது ஒன்று பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல, அட்லீஸ்ட் சுரேஷ்காவது சொல்லியிருக்கலாம். நீ வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுரேஷ்கே தெரியுது, மலருன்னு அவ கூட நல்லா க்ளோஸாக தானே இருப்ப, அவகிட்டையாவது சொல்லியிருக்கணும்ல, ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சரி விடுங்க மாமா, விடுங்க, வாங்க, நீங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு, சாப்பிடணும்ல அப்படின்னு கூப்பிடுறாங்க மலர். அப்போ லக்ஷ்மி இருந்துட்டு அவங்கள ஏன் நில்லு அப்படின்னு கூப்பிடுறாங்க. மதியை சொல்லுங்க அப்படின்னு போய் கிட்ட நிற்கிறாங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், வீட்டில் நான் பெரிய மனுஷி, என்கிட்ட ஒரு மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுக்கு உன்னால் முடியல, மாப்பிள்ளை சொன்னார், என் புள்ள சொன்னான், ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கூட இப்போ வரைக்கும் உன்னால் என்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்க முடியல. ஆனால் எல்லார்கிட்டையும் நீ ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட மன்னிப்பு கேட்குற, என்கிட்ட பேசினதெல்லாம் தப்புன்னு நீ இன்னுமே உணரலையா, என்கிட்ட மட்டும் ஏன் சாரி கேட்குறதுக்கு உனக்கு அவ்வளோ ஈகோ தடுத்துச்சு, யாரோ வயசானவங்க, அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி பிச்சை எடுக்கிறவங்களுக்கு கூட கரிசனை காமிக்கிறேன், அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் உங்ககிட்ட காசு இருந்திருக்கணும், உன் கையில் காசு இருந்ததுனால தான் இது எல்லாத்தையும் நீ பண்ணியிருக்கிற. எல்லாத்துக்கும் மேலே வீட்டில் இருக்கிறவங்களே மதிக்க தெரியல உனக்கு எதுக்கு சமூக சேவையெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு புரியல, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு புரியலையா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே புரியுது, உனக்கு புரியல. மலரும் கூட பேசல அப்படின்னவும் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சின, எப்படியாவது அவள் உன்கிட்ட பேசிடணும் அப்படின்னு தானே அவகிட்ட அப்படி கெஞ்சி அழுத கதறினேன், ஆனால் என்கிட்ட ஒரு சாரி கேட்க முடியல இல்லை உன்னால் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. மா விடுங்கம்மா அப்படின்றாரு சுரேஷ். நீ கூட மாறிட்டல சுரேஷ், ரொம்ப ஓவராக பண்ணுறடா, இப்போல்லாம் அவள் வீட்டை விட்டு போயிடுவா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்கிற பயத்தில் தானே நீ இந்த மாதிரி ஒரே அடியாக அவள் பக்கம் திரும்பிட்ட, இப்போல்லாம் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற இல்லை. காலையில் கூட பார்க்குறேன், அவள் உனக்காக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா, அதை கேட்குற உரிமை கூட ஒரு அம்மாவுக்கு இல்லையா இந்த வீட்டில் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மதி இவ்வளவு நாள், அதாவது இத்தனை நாள் ஆகியும் எக்ஸாக்டாக அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லாமல் இருந்தாங்க. சுரேஷும் மதி சொல்ல வரும்போது காது கொடுத்து கேட்கல, அதனால தான் மதியும் அதை பற்றி பெருசாக பேசிக்காமல் விட்டுட்டாங்க. இப்போது லக்ஷ்மி கிட்ட எல்லாரும் இருக்கும்போது டைரெக்டாகவே கேட்குறாங்க. இல்லை, நான் உங்ககிட்ட ஓப்பனாக ஒரு விஷயம் கேட்குறேன், அன்னைக்கும் இதே தான் நடந்துச்சு. அவர் டம்ளரை எடுத்துகிட்டு போய் சிங்கில் வைக்கல, காஃபி குடிச்சிட்டு டம்ளரை அங்கே வச்சுட்டு போயிட்டாரு. அந்த டம்ளரை எடுத்து வையின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருப்பேன். நீங்கள் ஏதாவது வேலை சொல்லி நான் இங்கே வந்ததுலேருந்து முடியாதுன்னு சொல்லியிருக்கேனா, அன்னைக்கு சட்னி சாம்பார் அப்படின்னு சொல்லி அப்படியே பழகிற வேண்டாம், ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது, அதனால இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபுட்டு செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேனே தவிர நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடாதுங்கிறதெல்லாம் என்னோட இன்டென்ஷனே கிடையாது. நீங்கள் அவ்வளோதான் என்னை புரிஞ்சுக்கிட்டதா. ஆனால் அன்னைக்கு நடந்தது அவ்வளோதான். நீங்கள் என் அம்மா அப்பாவோட வளர்ப்பை பற்றி பேசுனீங்க, நீங்கள் கரெக்டாக வளர்த்துருக்கீங்களா, பேசிக்கான வேலைகளை கூட
அவரோட வேலையை அவரே செஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்களான்னு நான் ரொம்ப மரியாதையாக தான் உங்ககிட்ட பேசினேன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, நெஞ்சு வலி வருது அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஆக்டிங் பண்ணீங்க. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இங்கே இருக்காங்களே மலர், இவங்களுக்குமே தெரியும் நீங்கள் ஆக்டிங் தான் பண்ணீங்க அப்படின்னு. ஆனால் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கோ யாருக்குமே தெரியாது நிஜமாவே அங்கே நான் அப்படி பேசலைன்னு. ஆனால் உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்கள் பிள்ளைய நான் பொறுக்கின்னு சொன்னேன்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரம் உங்கள் பிள்ளைக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காம வளர்த்து வச்சுருக்கீங்க. நீங்கள் புள்ள வளர்த்துக்க தெரியலனா எதுக்கு உங்களுக்கெல்லாம் புள்ள அப்படியெல்லாம் கேட்டேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் நிஜமாவே நான் கேட்டேனா, உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அப்படின்னு மதி டைரெக்டாகவே கேட்டுடுறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. ஆமாம், அன்னைக்கு அதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மதி. அப்போ மலரை திரும்பி பார்க்குறாங்க சுரேஷும் ராகவனும். மலர் ஒரு மாதிரி தடுமாறுறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷை பார்த்து சாரி அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுரேஷ் மதி சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு நடந்துச்சு, மதி எதுவும் தப்பாலாம் பேசலை, அத்தை தான் தேவையில்லாமல் அவள் அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு உன்கிட்டையும் மாமா கிட்டேயும் சொல்லி விட்டுட்டாங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் சுரேஷ்க்கு கோவம் வருது. அது என்ன வேணா இருக்கட்டும் அப்படின்னு பேச வராங்க. மா போதும் நிறுத்துங்கம்மா, நான் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, வீட்டில் நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்தாதான் என்னால் நிம்மதியை போய் வேலை பார்க்க முடியும். வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை, அதுவும் சண்டை கூட கிடையாது, அவள் செய்யாத தப்பை அவள் செஞ்சான்னு சொல்லி அவளையும் அவங்க குடும்பத்தையும் அவ்வளோ அவமானப்படுத்திருக்கீங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரே அடியாக மதியம் அந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள்லாம் சொல்லி தானே அந்த கல்யாணத்தவே நான் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஏன் அவளை மட்டும் இந்த வீட்டு மருமகளாக நடத்த மாட்டேங்கிறீங்க? இந்த வீட்டுக்கு அவள் கொஞ்ச நாள் தானே ஆகுது, நானும் அவளும் பேசிக்காமல் இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எங்கள் 2 பேரையும் சரி பண்ணி வாழ வைக்கிறத பார்ப்பீங்களா, இல்லை எங்களுக்குள்ள சண்டை முட்டி விட பார்ப்பீங்களா? என் வாழ்க்கையை பற்றி மாமா யோசிக்கிற அளவுக்கு கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்களாமா? ஏமா மதியை கார்னர் பண்ணுறீங்க? அவள் அப்படி என்னதான் பண்ணா? அவளை பிடிக்கலனா எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க? எதுக்கு இந்த வீட்டு மருமகளை ஆக்குனீங்க? இங்கே பாருங்க, நல்லதோ கெட்டதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவள் இந்த வீட்டு மருமக என்னோட வைஃப்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறது தான் நல்லது. அவள் கரெக்டாக தான் இருக்கா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் சரியில்லையோன்னு கூட சில நேரங்களில் எனக்கு தோணுது. தயவு செஞ்சு உங்கள் கேரக்டரை மாற்றிக்கோங்க, இல்லைனா நடக்கிறதே வேற, நான் மதியை கூப்பிட்டு தனியாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. மதிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மாவை சுரேஷ் எதிர்த்து பேசுறாராங்கிற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் பாக்யராஜ் கூட பேசினதில்லை அந்த மாதிரி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.